யமுனையில் தொடர்ந்து அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் வெள்ளம். கரையோர குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. மேலும் வலுவடைந்து ஒடிசா நோக்கி நகரும் என கணிப்பு. வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரே ஆண்டில் 6வது முறை நிரம்பியது மேட்டூர் அணை. 35,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மராத்தா இடஒதுக்கீடு விவகாரத்தில் அரசுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். 5வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள மனோஜ் ஜாரங்கே அறிவிப்பு. இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு. சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழாவில் பங்கேற்பு. Painting is a GI-recognized artwork from the 16th century, patronized by Nayakas, shows the influence of Deccan, Vijayanagara and Maratha art. ஜெர்மனியில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் 7,020 கோடி ரூபாய் மதிப்பில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. புதிய முதலீடுகள் மூலம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என மு.க. ஸ்டாலின் உறுதி. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாலே நிறுவனம் வந்துவிடாது. மதுரையில் வணிகர்கள் மத்தியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவேன், முடிவை அறிவிப்பேன். எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் செங்கோட்டையன் பதில். 5ஆம் தேதியன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். செங்கோட்டையன் நடத்திய ஆலோசனையில் அதிமுக எம்எல்ஏ பண்ணாரி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்பு. செங்கோட்டையன் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என அரசியல் வட்டாரத்தில் எகிரும் எதிர்பார்ப்பு. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை சேர்த்துக் கொண்டால் வெற்றி எளிதாகும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் கடிதம். மதுரை மத்திய தொகுதியில் தேர்தல் பணிகளை தொடங்கினார் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சூழலில் திமுக சார்பில் வியூகம். சென்னையில் டிநகர், கீழ்ப்பாக்கம் உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஆடிட்டர்கள் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு. மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு தொடர்பாக கவனமுடன் இருக்க தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மாநிலம் முழுவதும் உள்ள நீச்சல் குளங்களை நாளொன்றுக்கு 2 முறை சுத்தப்படுத்த உத்தரவு. சூடான் நாட்டில் மர்ரா மலைப்பகுதியில் அதிபயங்கர நிலச்சரிவு.
1000த்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக கிளர்ச்சியாளர்கள் குழு அறிவிப்பு. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க். டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் கவனம் செலுத்தப் போவதாக அறிவிப்பு.